டாக்டர் சுமந்த் கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இதை ஒரு 13 அதுவும் அசம்பிளி, தேர் ஆர் லாட் ஆஃப் லோக்கல் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் வச்சு ஒட்டுமொத்தமா இது ஒரு நேஷனல் பிக்சரை கொடுக்குது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்றது சரியா இருக்குமா? இருக்காது. ஆனா இதுல என்னன்னா ஒரு மொமெண்டம் அப்படிங்கிற அந்த அக்டோபர்ல மகாராஷ்டிரா ஹரியானாவும் தேர்தல் அங்க நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு சிக்னிபிகன்ட் எண்ணிக்கையில நடக்கக்கூடிய இடைத்தேர்தல்னு பார்த்தா இந்த இடைத்தேர்தல் தான். அதனால இப்போ இதுல 9 இடங்கள் ஏற்கனவே எதிர்கட்சிகளோட தான் இருந்த இடங்கள். பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவர்ஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது இல்ல. என்னன்னா அவங்க அவங்க கட்சி மாறி கட்சி தாவல் செஞ்சு பதவியை ராஜினாமா செய்துட்டு பல எம்எல்ஏக்கள் திருப்பியும் பாஜக டிக்கெட்ல போட்டிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்ல ஒரு 2 பேர் பொழைச்சாங்க, 3 பேர் தோத்தாங்க. அதுதான் நெட் ரிசல்ட் இதுல. சோ ஆனா ஒரு விஷயம், ஆனா காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த பொழைச்ச 2 பேரும் கூட மார்ஜின் பாருங்க, 3000 ஓட்டு 2000 ஓட்டுன்னு பொழைச்சிருக்காங்க. ஆமா ஆமா அப்படிங்கற ஒரு ஒருத்தர். ஆமா, ஹமீர்பூர்லயும் மார்ஜின் 1500 1700 ஓட்டு தான் இருந்துச்சு. இன்னொரு இடத்துல கூட 3700 வாக்கு. மத்திய பிரதேஷ்ல 3700 அம்ராவாரான்னு நினைக்கிறேன் அந்த கான்ஸ்டிட்யூன்சி. அங்கேயும் ஒரு 3000 சம்திங் தான். ஆனால் இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக்சர், திரிணாமுல் காங்கிரஸ் 4 இடத்துலயும் மிகப்பெரிய வெற்றி அவங்க அடைஞ்சிருக்காங்க. இப்போ இந்தியா ஆம் ஆத்மி கட்சி ஜலந்தர் வெஸ்ட்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்ப என்னன்னு பார்த்தோம்னா இந்த நேரேட்டிவ், ஓஹோ பாஜக எங்கேயோ கொடிகட்டி பறந்துட்டு இருந்தாங்க, மெஜாரிட்டி போயிடுச்சு, மெஜாரிட்டி போன பிறகு வர்ற முதல் தேர்தல் இடைத்தேர்தல் இதுதான், இந்த இடைத்தேர்தல்லையும் அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னு ஒரு பர்செப்ஷனை கொடுக்குது. இப்போ மகாராஷ்டிரால ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில பாஜக மாட்டிட்டு இருக்காங்க. தோல்வி அடைவார்கள் என்பதுதான் இன்றைய சூழல்ல இருக்கக்கூடிய நிலைமை. அது இன்னும் 2 மாசம் இருக்கு, ஏதாவது சேஞ்ச் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் இன்றைய சூழல்ல மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட உறுதியா பாஜக கூட்டணி வெற்றி பெற போவதில்லை. ஹரியானாவும் ஒரு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டா இருக்கு. ஒருவேளை ஒரு 50-50 சான்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த 2 தொகுதிகளிலும் 2 மாநிலங்களிலும் தோல்வி அடைந்தால் நிச்சயமாக பிரதமரினுடைய தலைமை மீது கேள்விகள் எழுப்பப்படும். பாஜக இந்த பைபோல் ஒரு சின்ன பெர்செப்ஷனை பில்ட் பண்ணுது. அது மகாராஷ்டிரா ஹரியானால உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிரும் அப்படின்றீங்க? நிச்சயமா மகாராஷ்டிரா ஹரியானா எலெக்ஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் எலெக்ஷன். அதுக்கு பிறகு ஒரே ஒரு எலெக்ஷன் தான் இந்த ஆண்டு இறுதியில இருக்கு, ஜார்க்கண்ட். அது ஸ்மாலர் ஸ்டேட் கம்பேரிட்டிவ்லி. பட் மகாராஷ்டிரா எலெக்ஷன் நேரேட்டிவ் அங்கு ஒரு ரொம்ப டைட் கான்டெஸ்ட்னா கூட பாஜக ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துடலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைந்தார்கள் என்றால் உறுதியாக பிரதமர் மீதும் அவருடைய இன்வின்சிபிலிட்டின்னு வாங்க இல்லையா, இவரால தோக்க முடியாதுங்க, இவர் வந்தாலே தேர்தல் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற அந்த இன்வின்சிபிள் ஆரா போயிரும். அதற்கு பிறகு ஏற்கனவே ரமேஷ் ஜிகஜினாகிங்கிறவரு பாராளுமன்ற உறுப்பினர், பிஜாப்பூர் எம்பி, 7வது முறையா அவர் ஜெயிச்சிருக்காரு. முன்னாடி சிக்கோடியில ஜெயிச்சாரு, இப்போ பிஜாப்பூர்ல ஜெயிச்சாரு. அவர் கேள்வி கேட்கிறாரு, எங்க போன டேர்ம்ல பிஜேபி எம்பி மீடியா சந்திப்புல இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாஜக மரியாதை கொடுக்கல, நான் 7வது முறை எம்பி ஆயிருக்கேன், எனக்கு அமைச்சரவையில இடம் இல்ல, இந்த மாதிரி எவ்வளவு வாட்டி நீங்க 2019 இருந்து 24க்குள்ள எவ்வளவு பேர் பேசி தலைமையை எதிர்த்து ஒரு மாநில எடியூரப்பா எதிர்த்து யாராவது கர்நாடகால கமெண்ட் பண்ணுவாங்க. அது எப்பவுமே நடக்கக்கூடிய ஒன்று, பாஜக நடக்கக்கூடும். அவங்க ஸ்டேட் லீடர்ஷிப், நேஷனல் லீடர்ஷிப் சொல்றாரு. இது நம்ம எப்ப பார்த்தோம்? இதுதான் ஸ்லோவா அந்த அந்த உள்ள இருக்கிற குமரல்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். கேப்போம் திரு ஸ்ரீகாந்த் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறது தான். இது ஒரு பர்செப்ஷனை கொடுக்குதுன்னு குறைஞ்சபட்சம் நீங்க ஏத்துக்கணும் இல்லையா? அதாவது 13ல 10ங்கிறது சாதாரண நம்பர் இல்ல. இப்போ 13ல 2 தான், நீங்க 11 அவங்களுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பப்ளிக் மத்தியில அப்போ பிஜேபி வீக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை கண்டிப்பா வரும். அதாவது நம்ம தமிழ் மொழியில் இருக்கிற தொன்மையான இலக்கியங்கள் திரிகடுக்கம்ல பார்த்தீங்கன்னா தன்னை வியந்து தருக்கலும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. திருக்குறளில் பார்த்தீங்கன்னா சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படிம்பாங்க.
அது மாதிரி எது வெற்றி என்பதையே உணராமல் 99 சீட்டு ஜெயிச்சதுக்கே கொண்டாடினாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 10 சீட்டு அவங்களுக்கு சாதகமான அந்த இந்தி கூட்டணியினர் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு மறுக்கல. ஓகே, அதில் 4 சீட்டு தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. 4 சீட்டுகள் வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிச்சிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் ஜெயிச்சிருக்காங்க, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்காங்க. பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஒன்று, தமிழ்நாட்டுல திமுக ஒன்று. இவ்வளவுதான் வந்து அவங்க வெற்றி பெற்றது. இது எல்லாமே காங்கிரஸ் தன்னுடைய சுயபலத்தை இழந்து எல்லா இடத்துலையும் மாநில கட்சிகள் பின்னாடி மறைந்திருந்து இன்னைக்கு தன்னைத்தானே ஒரு ஒட்டுண்ணியாக சாருண்ணியாக அவங்க உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மாநில கட்சிகளின் வெற்றிகளை எல்லாம் தன்னது அப்படின்னு நினைச்சு அவங்க கொண்டாடுவதை பார்க்கறதுக்கு தான் நான் சொன்னேன் சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னு. இது வந்து கண்டிப்பாக பாஜகவின் வீழ்ச்சியையோ ஒரு பின்னடைவையோ காட்டுவதாக நான் நினைக்கவே இல்லை. முதல் விஷயம், யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் எம்எல்ஏ சீட்டுகள் இருக்குது. இப்போ எம்பி சீட்னாலே 500ன்னா நீங்கள் ஒரு 2500 எம்எல்ஏ சீட்டுக்கு மேலே இருக்கிற இடத்துல ஒரு 10 சீட்னால நாங்கள் தான் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக கூட எடுக்க முடியாது. அதை விட மிக முக்கியமாக இதில் வந்து பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக இழந்திருக்கிறது. எங்கே இழந்திருக்கிறோன்னா மேற்கு வங்கத்தில் 2 சீட் இழந்திருக்கும். எங்களுடைய வெற்றி பெற்ற தொகுதியில் நாங்கள் இழந்தது என்றால் 2 சீட்டு தான் இழப்பு, மற்றதெல்லாம் எதுவுமே இல்லை சார். ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தில் இப்போவும் ஒரு தம்பிங் மெஜாரிட்டியோட நீங்கள் வந்திருக்கீங்க. 3000 ஓட்டுல உங்களை வந்து ஒரு பயத்தை காட்டி தானே ஜெயிக்க வச்சுருக்காங்க. அதாவது அப்போ அது வந்து ஒரு மத்திய பிரதேஷ்லேயே இந்த நிலைமைனா அப்போ என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதாவது இதை எப்படி சொல்லறதுக்கு நாங்கள் நினைக்கிறோன்னா, இப்போ அவங்க 99 சீட்டில் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்கிறது கணக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. தடுமாறி ஜெயிச்சதெல்லாம் கழிக்க வேண்டியது இருந்ததுன்னா இப்படி சார். வெற்றினா வெற்றியில் மட்டும்தான் இருக்கணும். அதில் எவ்வளவு சீட்டில் ஜெயிச்சாங்க, எத்தனை சதவீதத்தில் ஜெயிச்சாங்க. நம்ம முதல்வர் கூட ஒரு முறை வந்து வெறும் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தன்னோட குளத்தூர் தொகுதியில் அங்கே வந்து வெற்றி பெற்றார், ஒரு தேர்தலுக்கு முந்தைய தேர்தல். அது மாதிரி வெற்றி மட்டும்தான் அந்த இடத்துல கணக்கில் எடுக்க முடியுமே தவிர அந்த இடத்துல அவங்க எத்தனை வாக்கு வித்தியாசம் அது இல்லை. அதுவும் இல்லாமல் மத்திய பிரதேசத்திலையும் சரி, உத்தரப்பிரதேசத்திலையும் சரி. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவங்க 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துக்கு 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே எடுத்துட்டு போயிட்டாங்க. 67,000 வித்தியாசம். இதுவே அந்த வித்தியாசத்தை நீங்க நெருக்கி கொண்டு வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாமகவுக்கும் திமுகவுக்கும் 5000 ஓட்டு தான் வித்தியாசம் அப்படின்னா இங்க அது ஒரு பேசு பொருள் ஆயிருக்குமா இல்லையா? நல்ல கேள்வி. இப்ப நடந்த தேர்தல்ல என்ன ஆளும் கட்சியோட அத்துமீறல்கள், அதே மாதிரி அதிகார துஷ்பிரயோகங்கள் எல்லாம் கடந்து ஒரு கட்சி வந்து தன்னுடைய டெபாசிட்டை 1/3க்கு மேல வாங்கி வச்சதே மிகப்பெரிய சாதனை எனக்கு. ஏன்னா போன முறை அவங்க 35,000 ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க. எல்லாம் நீங்க சொல்லலாம். நான் கேட்ட क्वेश्चन வேற. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.